இன்றைக்கி கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் எல்லாருடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடியதான ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் புதிதாக திருமணமாகி ஒரு வீட்டுக்கு வர்றான். அப்போது முதல் நாள் இரவு அவள் கணவனோட அவள் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ துணி துவைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த ராத்திரியில் யார் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த கணவன் சொல்கிறான், அதுவா, அது ஒரு பேய், அது ராத்திரியில் துணி துவைச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அதுக்கப்புறமா அவளுக்கு தூக்கமே வரல. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு காலையில் என்ன பண்ணுறா, அவளுடைய தோழிக்கு அலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறா. இந்த மாதிரி ராத்திரி சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு கேட்டால் என்னுடைய கணவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, அட சும்மா உன்னைய கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு பார்த்தா அடுத்த 2வது நாளும் ராத்திரி படுத்திருக்கா. அப்போ திடீர்னு அதே மாதிரி நடுராத்திரியில் சத்தம் கேட்குது, தொப்பு தொப்புன்னு யாரோ துவைக்கிற மாதிரி சத்தம். அவளுக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது, என்னது தினமும் இப்படியே சத்தம் கேட்டுட்ருக்கு, எப்படி தூங்குறது, இவர் நிஜமாக சொல்கிறாரா இல்லை சும்மா சொல்கிறாரா அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் போயிட்டு என்ன பண்ணுறா, அவங்க மாமியார்கிட்ட கேட்குறா, ஆமாம் என்ன சத்தம் கேட்குது, ராத்திரியில் யார் துணி துவைக்கிறா அப்படின்னு. அப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க, அதுவா, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பேய், அது ராத்திரியில் துணி துவைச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும், ஒன்றும் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு. இவளுக்கு கேட்டவுடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ என்னது, எல்லாம் இவ்வளோ ஒரு சாதாரணமாக சொல்கிறாங்க, பேய் துணி துவைச்சிட்டு போகணும் அப்படின்னு. இவங்கெல்லாம் சும்மா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்குறா. அடுத்த நாளும் பார்த்தா இதே மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே போச்சு. பயந்து போய் அவன் கணவரை கட்டி பிடிச்சிட்டு பேசாமல் தூங்கிடுறா. இப்படியே போய்கிட்டே இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணா, உடனே அவங்க அப்பாவுக்கு அலைபேசியில் அழைச்சி, அப்பா இங்கே ஒரு பிரச்சனை, நீங்கள் நேரில் வாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க அப்பாவும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவள் சொல்கிறா, அப்பா இங்கே பாருங்கள், தினமும் ராத்திரியில் இங்கே சத்தம் கேட்குது, யாரோ துணி துவைக்கிற மாதிரி கேட்டால் இவங்க பேய் துணி துவைச்சிட்டு போயிடும், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. உடனே அவங்க வீட்டு ஆளுங்களை கேட்குறாங்க, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு முதல்ல சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்போ அந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு, நான் தான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், பேய்னா உனக்கு பயமா, நீ இல்லைன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே அவள் சொல்கிறா, பேய்னா பயம் இல்லைன்னு தான் சொன்னேன், அதுக்காக உங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, நீ கவலைப்படாத, நீ விருந்துக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு எல்லாரும் விருந்துக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப நேரம் கழித்து தாமதமாக ஒரே படபடப்பாக வர்றாரு. வந்ததும் அவங்க மகிட்ட கஞ்சாடை காட்டுறாரு, இன்னுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்கெல்லாம் இவங்க வீட்டில் விருந்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த துவைக்கிற கல் உடஞ்சி கிடக்குது. அவங்க அப்பா ஆளை வச்சு அந்த துவைக்கிற கல்லை உடச்சி தள்ளிடுறாரு. அப்போ இவளுக்கு நிம்மதியாக இருக்குது, அப்பாடா இனிமேல் இந்த பேய் துணி துவைக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கா. அப்போ பார்த்தா திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா ஒரு சலவை இயந்திரம் ஓடுற சத்தம் கேட்குது. அதாவது வாஷிங் மிஷின், துணி துவைக்கிற இயந்திரம் ஓடுது. அப்போ தான் அவளுக்கு தோணுச்சு, அடடா நம்ம தேவையில்லாமல் வெளியில் கல்லில் துணி துவைச்சிக்கிட்டு இருந்த பேயை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டோம், அது இப்போ கல்லை உடச்சதுனால வீட்டுக்குள்ளே வாஷிங் மிஷின்லேயே துணி துவைக்க ஆரம்பிச்சிருச்சு, சரியான தப்பு பண்ணிட்டோமே, தேவையில்லாத வேலை பண்ணிட்டோமே அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டா. இது பேய் கதையாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? கதை என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இதுக்கு நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். என்னது, பேய் கதைக்கு கூட வள்ளுவர் குறள் சொல்லியிருக்காரான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, சொல்லியிருக்காரு. தெரிந்து செயல் வகை அப்படின்னு 47வது அதிகாரத்தில் இருக்குது. 466வது குறளாக இது அமைஞ்சிருக்கு. செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும்ன்றாரு. அதாவது செய்யத்தகாதவற்றை செஞ்சாலும் கேடு வரும், செய்ய தகுந்தவற்றை செய்யாட்டியும் கேடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்மளும் எது செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. தேவையில்லாத வேலை பண்ணோம்னா நமக்கு நாமே துன்பத்தை தேடிக்கிறது தான். அதனால் அவரவர் சரியான செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.